வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொரோனா பேட்ச் யூடியூப் சேனல். நான் உங்களோட டொனல்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்சியை மாடிஃபை பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதோட பார்ட் 7 கண்டினியூஷன் வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. சளி வந்து பிடிச்சிருக்கு, அதனால தான் எங்கள் வாய்ஸ் கொஞ்சம் குறைன்னு இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பைக் என்ன மாதிரி மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. இல்லை எனக்கு அந்த வீடியோ பார்க்கலாம் டைமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் உங்ககிட்ட இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேங்க. நம்ம வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து BS3 ஸ்டாக் லுக்கில் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு ஸ்டாக் லுக்கில் யூனிக்காக மாடிஃபை பண்ண போகிறாங்க. இதுதான் நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம், ஆனால் தெளிவாக ஒன்றா சொல்லியிருந்தோம். இப்போ உங்ககிட்ட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்சியை கொண்டு போய் ராப்பிங் கூட போகிறாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ராப்பிங் கூட போகிற கடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, பக்கம் தான். ஸோ அந்த கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன், பைக்கு ஃபுல்லாக ராப் பண்ணணும் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டிருந்தேன். அந்த நேரம் நீங்கள் வண்டி எடுத்துருவாங்க, வண்டியை எடுத்துகிட்டு வந்தால் தான் நான் பார்த்துட்டு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் இப்போ இந்த ராப்பிங் பண்ணுற கடைக்கு நம்ம பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ராப் பண்ணுறதை பற்றி தெளிவாக கேட்டுட்டு நம்ம பைக் அப்படியே ராப்பிங் விடலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை ராப்பிங்காக விட வந்திருக்கோம்லங்க, அந்த கடையில் தான் நின்றுருக்கேன். ஸோ இதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரிஜினல் கடையை வச்சிருக்காங்களா? பைக்கை ஃபுல்லாக ராப் பண்ணணும்ண்ணா. KTM RC 390 இருக்குல்ல, ஃபுல்லாக ராப் பண்ணோம். ஏதோ ஐடியா வச்சிருக்கீங்களா? எப்படின்னா இந்த சைடு ஃபேரிங் இருக்கும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கலருக்கு தான் நம்ம வண்டியை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் 2 சைடு ஃபேரிங்கும் அதே பிளாக் கலர் இருக்க இடத்துல பிளாக் கலர் ஃபுல் ராப்னா. டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டில் இருக்குது, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாசி பிளாக்ல அடிச்சிடணும். பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பெல்லி இருக்குல்லண்ணா, ஆமாம், அதையும் கழட்டிட்டு அதுக்குமே கிளாசி பிளாக் பண்ணணும். பண்ணிக்கலாம். ஸ்டேரிங்ல ஏதாவது டேமேஜ் ஏதாவது ஆயிருக்குதா இல்லை ஸ்டாக்லேயே நம்ம அது பண்ணிக்கலாம். நம்ம அது தனியாக நம்ம ரேப் பண்ண வேண்டியதில்லை. ஸ்டாக்கே வந்து நம்ம நீட்டாக பாலிஷ் பண்ணி இருக்கிற சோல் மார்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம நீட்டாக பண்ணிக்கலாம். இந்த கிளாசி பிளாக்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டாக் ஸ்டிக்கர் ஒரிஜினல் வச்சிருக்கேன், அதை அப்படியே ஒட்டிட்டோம்னா அப்படியே கம்ப்ளீட்டாக முடிச்சிடும். பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன டீகால்ஸ்லாம் பண்ண வேண்டியது. பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நீ கொடுத்தா மொத்தம் எத்தனை நாள் டைம் எடுக்கும்? இன்னைக்கு கொடுத்த ஒரு ஒர்க்குக்கு ஒரு 4 to 5 days டைம் ஆயிரும். 4 to 5 days. ஆமாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் எடுத்தோடனே நாங்கள் அப்படியே ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டோம். சரிண்ணா. ஃபர்ஸ்ட் டீட்டெயில் வாஷ் பண்ணிட்டு பாலிஷ் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நம்ம ராப் பண்ணுவோம். ஓகேண்ணா. ஆமாம், எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணோம். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 1 day டைம் ஆயிரும். எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி மறுபடியும் வாஷ் பண்ணுவோம். மறுபடியும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிக்கர் ராப் பண்ணுறதுக்கு நம்ம இதுக்கப்புறம் வந்து சீட் கவுல் இருக்குண்ணா, இது வந்து பெயிண்ட் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் எல்லாமே போட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே டீகால்ஸ்லாம் கொஞ்சம் ஒட்டணும்னா பண்ணிக்கலாம். இது நம்ம இப்படியே நம்ம டீகால்ஸ் பண்ண முடியாது. சரிண்ணா. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபுல்லா பாலிஷ் பண்ணணும். சரிண்ணா. பாலிஷ் ஒர்க் ரப்பிங் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா நீட்டா ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா நம்ம டீகால்ஸ் பண்ணிக்கலாம். சரிண்ணா. இன்னைக்கு வண்டி விட்டுட்டு போகிறோம். இன்னைக்கு விட்டுட்டு போங்க. நான் வாஷ் பண்ணிட்டு எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு செக் பண்ணி வச்சிடறேன். சரிங்க. காலையில் வந்தீங்கன்னா காமிச்சிட்டு நான் பண்ண. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு என்னோட ஐடியாவை சொன்னேன். அண்ணா இந்த மாதிரி ரேப் பண்ணும், இந்த இடத்துலலாம் ரேப் பண்ணும் அப்படின்னு ஒவ்வொரு இடமா சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பண்ணும்போது தாங்க பார்க்கணும் எந்த அளவுக்கு ரிசல்ட் வருது அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க. எதுக்காக ப்ரோ வாட்டர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கடையில் இருந்த அண்ணன் கிட்ட கேட்டேன். அதுக்கு அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, வாட்டர் வாஷ் பண்ணாமல் ரேப் பண்ண முடியாது ப்ரோ, வாட்டர் வாஷ் பண்ணாமல் ரேப் பண்ணால் கிழிஞ்சிட்டு வந்துடும், ஒட்டவும் ஒட்டாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால தாங்க ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாட்டர் வாஷ் பண்ணுறாங்களா. சிபிஎஸ்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டிக்கரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுவோம். ஸ்டாக் ஸ்டிக்கரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க ரேப் பண்ண போகிறோம். பழைய ஸ்டிக்கரை உரிச்சிட்டு இருக்கோம். ஸ்க்ராச்சஸ் அவ்வளோவா இல்லைண்ணா, மைனூட்டாக இருக்குது. உரிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து நம்ம பாலிஷ் பண்ண போகிறோம். எதுக்காக பண்ணுறோம்னா, இருக்கிற சோல் மார்க்கு, சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்ஸு இதெல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் பண்ண போகிறோம். 10 minutes later. ஒரு வழியா பைக்கோட ஃபேரிங்க்கு டேங்க்குலாம் பாலிஷிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. பாலிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட டீடைலிங் ஸ்டுடியோல நம்ம பைக்கை நிப்பாட்ட சொன்னாங்க. நான் போயிட்டு பைக்கை நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டினதுக்கு அப்புறமேல ஃபர்ஸ்ட் சைடு ஃபேரிங் ரெண்டையும் கலட்டணும், அதுக்கப்புறம் அண்டர் பெல்லியை கலட்டணும். எல்லா பார்ட்டியும் தனித்தனியா கலட்டி வைக்கவே கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா டைம் ஒரு 6:30 மணி போல டேங்கை மெஷர் பண்ணி ரேப் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. 3
hours later. நம்ம ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்கை வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ண டேங்க்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ண ஃபேரிங்க. ஸோ ஒரு ஃபேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரேப் பண்ணிட்டோம். இன்னொரு ஃபேரிங் வந்து காலைல பண்ணணுங்க. நாளைக்கு கம்ப்ளீட் ஆகிடணும். 8 hours later. சிபிஎஸ்சி இந்த வீடியோ வந்து நான் அடுத்த நாள் காலையில எடுத்துட்டு இருக்கேங்க. இப்போ வரைக்கும் நம்ம வண்டி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் சைடு ஃபேரிங், அதுக்கப்புறம் டேங்கை ஃபுல்லா ரேப் பண்ணிட்டோங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு சைடு ஃபேரிங், அதுக்கப்புறமேல அண்டர் பெல்லி இருக்குல்லங்க, அதை ஃபுல்லா ரேப் பண்ணி முடிக்க போறோங்க. அதுக்கப்புறம் அண்டர் பெல்லி எல்லாம் ரேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அண்டர் பெல்லிக்கு வந்து கொஞ்சம் ஒரு டிசைன் போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த டிசைன் சூஸ் பண்ணி அதையுமே நம்ம ஆட் பண்ண போறோங்க. சிபிஎஸ்சி நான் கடைக்கு காலையில போறதுக்குள்ளே அந்த அண்ணன் அண்டர் பெல்லிக்கு ஃபுல்லா ரேப் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சைடு ஃபேரிங் இருக்குல்லங்க, அதுக்கும் கிளாசி பிளாக்ல ரேப் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர் பெல்லி இருக்குல்லங்க, அதுக்கு ஒரு டிசைன் போடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்காக தாங்க இப்போ வந்து டிசைன் சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்டர் பெல்லிக்கும் டிசைனை சூஸ் பண்ணி ஸ்டிக்கரா ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர் பெல்லியை போட்டு நம்ம வண்டியை இன்ஜினை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு டிசைன் போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினோட கவர் அப்புறம் நம்ம வண்டியோட கிளச் கவர் இருக்குல்லங்க, அதில் கொஞ்சம் யூனிக்காக டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் குட்டியாக ரேப் பண்ணிட்டு அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா டீகால் சுட்ட போகிறாங்க. பைக்கை ஒரு பக்கம் ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொன்று பண்ணலான்னு தோணுச்சுங்க. அது என்னன்னா, நம்ம ஹெல்மெட் ரீசெண்டாக புதுசாக ஒன்று வாங்கியிருந்தோம். அதை உங்ககிட்ட ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருந்தேன். அந்த ஹெல்மெட்டோட வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல ஒயிட் கலர்ல கிளியர் வைசராக இருந்துச்சுங்க. அதோட கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹெல்மெட்ல டின்ட் ஒட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி வைசரை கழட்டி கொடுத்து கேட்டாங்க. அதுக்கு அந்த அண்ணன் என்ன சொன்னாருன்னா, டின்ட் ஓட்டாதீங்க, டின்ட் ஓட்டினீங்க அப்படின்னா நைட் டைம்ல உங்களுக்கு சுத்தமா விசிபிலிட்டி இருக்காது பைக் ஓட்டும் போது, அதனால போட்டோக்ரோமிக் லேயர் வந்து ஒட்டுங்க அப்படின்னாங்க. அது என்ன போட்டோக்ரோமிக் லேயர்னு என்னமோ வித்தியாசமா சொல்லிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, போட்டோக்ரோமிக் லேயர்னா ஒண்ணுமே இல்ல, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிபிஎஃப் மாதிரி தான். இந்த லேயர் நீ ஹெல்மெட்டோட வைசர்ல ஒட்டிட்ட அப்படின்னா டே லைட்ல, அதாவது வெயில்ல பார்க்கும் போது வெளியே இருந்து பார்க்க பிளாக்கா இருக்கும், நைட் டைம்ல பார்த்தனா கிளியர் வைசரா மாறிடும் அப்படின்னு சொன்னாரு. சரி, கேட்கறப்ப நல்லா இனோவேட்டிவா இருக்கே, சரி இந்த லேயரே ஒட்டிடுவோன்னு நம்ம ஹெல்மெட்டோட வைசரை கொடுத்து ஒட்ட சொல்லிட்டாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி கொடுத்தாங்க. வெளியே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சு, வெயில்ல அந்த ஹெல்மெட்டை போட்டோடனே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபுல் பிளாக்கா மாறுது அந்த வைசர். நைட் டைம்ல பாத்தீங்கன்னா அது கிளியராவே இருக்குங்க. அதுக்கப்புறமே நம்ம வண்டியோட பேட்டரி பேஸ் கவர் இருக்குல்லங்க, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டிப்ல ஃபினிஷ் பண்ண மாதிரி ஒரு ரேப் பண்ணியிருக்கோம். சிபிஎஸ்சி இந்த வீடியோ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் போற வீடியோஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்ப்ரைஸ், அதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ மேபி மொக்கையா இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பெட்டரான ஆடியோ குவாலிட்டியோட, பெட்டரான வீடியோ குவாலிட்டியோட நெக்ஸ்ட் வீடியோல கண்டென்ட் உங்ககிட்ட தெளிவா டெலிவரி பண்ணிடுறேன். இந்த வீடியோ அவ்வளவுதாங்க, மேபி முக்கியம் இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ உங்ககிட்ட சூப்பரா கொடுத்துறேன். யாரெல்லாம் நம்ம ஆர்சியோட ஃபைனல் அவுட்புட்டை பார்க்க ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மூலமா எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா சொல்றேங்க, நம்ம ஆர்சி வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா வித்தியாசமா தாங்க நம்ம மாடிஃபை பண்ணி வெளியே எடுப்போம்.